மீரா ஜாஸ்மின் எந்த அளவு இந்த படத்தில் ப்ளஸ் அப்படின்னு நினைக்கிறீங்க? எந்தளவு ப்ளஸ்னால், இந்த படம் வந்ததுக்கு பிறகு இன்னொரு படம் பாலான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது சார். அந்த படத்துக்கு அப்படி ஒரு ஓப்பனிங் என்னன்னு பார்த்தா, ரன் படத்துடைய வெற்றிக்கு முக்கியமான காரணம் எதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு காலகட்டத்தில் தமிழ் சினிமாவுடைய க்ரீம் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாரும் உங்களுக்கு மிக நெருக்கமான நண்பர்கள் ஆகிட்டாங்க. இவங்களோட பேசும்போது எப்போதாவது இந்த ரன் படத்தை பற்றி நீங்கள் பேசியிருக்கீங்களா? இந்த படத்துக்கு செலிப்ரேட் எல்லாமே வந்து இந்த படத்துக்கு அமைஞ்சதுன்னு சொன்ன மாதிரி, இந்த படத்தை பார்க்கறதுக்காக ரத்ன சார் கம்பெனியில் படம் பண்ணதுனால ஒரு பக்கம் வந்து சங்க சார் படம் பார்க்க வந்துட்டார். மேடி இருக்கிறதுனால மணி சார் வந்துட்டார். மணி சார் படம் பார்த்துட்டு என்னடா சொல்லுவார்னு எனக்கு சங்க சார் என்னடா சொல்ல போகிறாரு. சங்க சார்லாம் படம் பார்த்துட்டு இருக்கும்போது நிறையா இருக்குது. அவங்க செட்டு சேர்ந்துறாங்க. அவங்க ஒரு 15 பேரோ 20 பேர் அவங்க அப்படியே வந்து என்னென்னா அப்படியே பரவி இருக்காங்க. அப்படியே வந்து அவங்களுக்கு அது வந்து சுகமாக இருக்குது. அது வந்து அதை ரசிக்கிறாங்க, அதை நிறைய விரும்புகிறாங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் தான் சார். உங்களுக்கு நம்ப மாட்டீங்க, நான் சொல்கிறேன், பயமாக இருக்கும். என் தலையெழுத்து நானே எழுதி கொண்டு சாமி அம்மா ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு? GT Holidays, South India's #1 travel brand. ரன்னெல்லாம் சார் ரத்தின சாரை பற்றி சொல்லணும். சூப்பர் ஹிட்டில் ஒர்க் பண்ணிட்டு போயிருக்கேன். ஒரு நாள் சார் இந்தியன் எக்ஸ்பிரஸ் அந்த இப்போ இருக்குல்ல சார், இந்த எக்ஸ்பிரஸ் அவங்க அந்த மால் இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவில் தான் நம்ம வந்து செட்டு போட்டிருக்கோம். தரணி சார் தான் அந்த வில்லன் வீடு. மொத்தமும் ஷூட் பண்ணால் நான் ஒரு நிமிஷம் கூட நகரமாகவே மாட்டேன், அங்கேயே தான் இருப்பேன். அந்த பிரேக் விழும்போது சாப்பிடுவோம், திரும்பி ஷூட்டிங்கில் போயிடுவோம் இல்லையா. ஜீவா சார் வேறு எனக்கு பயமாக இருக்கும். அவரோட ஒர்க் பண்ணும்போது சரியாக இருக்கணுமே, எந்த நிமிஷமும் அலாட்டாக இருக்கணுமேங்கிற ஒரு இது இருக்கும். ஏன்னா அவருடைய படங்கள்லாம் பார்த்து நான் மிரண்டு போய் இந்தியன், குசி, வாலி, என்ன ஒரு கேமராமேனு, நம்ம அவர்கிட்ட வேலை பார்க்க மாட்டோமான்னு ஏங்கி அவர் கரெக்டாக கிடச்சிருக்காரு. அதனால் நான் ரொம்ப கூடுதலாக இருப்பேன், இன்னும் கொஞ்சம் கூட இன்னும் மேட்ச் பண்ணணும், நம்ம சரியாக இருக்கணும்ட்டு. அந்த சின்ன ஒரு ஈவினிங் வாக்கில் சார், சின்ன பிரேக் டயத்தில் நைட் ஷூட்டிங் கன்னியூ ஆக போகுது. அந்த கேப்பில் வெளியில் வரேன், நிறைய கேரவேனு, அதே மாதிரி வந்து அந்த யூனிட் வண்டிங்க 6-7 வண்டி. நான் கணக்கு கூப்பிட்டு, என்ன கணக்கு பக்கத்தில் வேறு ஏதாவது ஷூட்டிங் போகுதான்னு கேட்டேன். இல்லை இவ்வளோ வண்டி நிற்கிது, இதெல்லாம் நம்மளுக்கு வந்ததா? எனக்கு ஷாக் ஆகிட்டேன் சார். ஆமாம் இதெல்லாம் நம்மளுக்கு வந்ததுதான்னு சொன்னாங்க. என்னடா இவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது எனக்கே. பார்த்தா சார் 4 நாள் ஷூட் பண்ணால் ரத்தின் சாருக்கு பிடிக்காது சாங்கு. என்ன 4 நாளில் முடிச்சிட்டிங்க இப்படி ஒருத்தர் கேட்பாரா? ஜீவா கொஞ்சம் பாஸ்ட்டாக முடிச்சுட்டு டகடன்னு போகணுன்னு நினைப்பார். விட்டுறாதீங்க சொல்லிட்டு எடுத்த வரைக்கும் வந்து பார்ப்பார். அவர் எடுத்த வரைக்கும் வந்து பார்க்க வரப்போ நான் போக மாட்டேன். ஐயோ ஏதாவது சொல்லுவார், அவர் என்ன ஃபீல் பண்ணுவாரோ, நம்ம அசிஸ்டன்ஸ் தான் போவாங்க. இன்னும் கொஞ்சம் கூட ஷார்ட்ஸ் எடுக்க சொல்லுங்கள் டேரக்டரை. காதல் பிசாஸ் சாங்கு எடுத்து வந்துட்டேன் சார். 4 நாள் போதும், லிங்கு 4 டேஸ் டகடகன்னு எடுத்துருவார் அவர். 4 எல்லாம் ராஜ் மாஸ்டர். திருப்பியும் கொஞ்சம் எடுங்கன்னு சொன்ன உடனே என்ன பண்ணோம், அப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஜிம்மி ஜிப்பெல்லாம் வந்த டைம், அந்த வண்டியில் ஏற்றி அந்த பைக்கில் வர்றது, ஜம்ப் பண்ணுறது, ஸ்பெஷலாக கொஞ்சம் ஷார்ட்ஸு மறுபடியும் ஒரு 2 நாள் ஷூட் பண்ணேன் அந்த காதல் பிசாஸ் சாங்கு. ரத்தின சார் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் இருந்தனால தான் அது சாத்தியமாச்சு. வேகமாக எடுக்காதீங்க, ஜீவா வந்து டகடகன்னு வேகமாக போவார், நீங்கள் வந்து பொறுமையாக போங்க, நல்லா நீங்கள் நினச்சது வர்ற வரைக்கும் விடாதீங்க. இல்லை சார் எனக்கு தேவையானது கிடச்சிது சார். மார்ச் 1 ஷூட்டிங்கு, 4 மாதத்தில் படம் முடிஞ்சிச்சு சார். 82 நாள் ஷூட்டிங்கு. எடுத்த மெயின் படத்தில் வந்து ஒரே ஒரு சீன் தான் சார் எடுத்து வெளியில் வச்சுருக்கேன். மற்றது எல்லாமே படத்துக்குள்ளே இருக்கும். ஒரே சீன் ரகுவரன் சார், மேடி, அனுகாசன் சார்பா இந்த பேசுனீங்களா அந்த சீனுக்கு பிறகு ஒரு சீன் இருக்கும். அது எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னொன்று கேட்குதே, அப்போ அதை இன்னும் கொஞ்சம் கூட அந்த மூடை இன்னும் கொஞ்சம் கொடுப்போம் சொல்லிட்டு ஒரு சீன் பண்ணியிருந்தேன் சார். அது அடுத்த கடத்துக்கு போயிடலாம், அந்த சீன் தேவையில்லை. அந்த ஒரு சீன் மட்டும் தான் தூக்கியிருக்கேன் சார். மீரா ஜாஸ்மின் எந்த அளவு இந்த படத்தில் ப்ளஸ் அப்படின்னு நினைக்கிறீங்க? எந்தளவு ப்ளஸ்னால், இந்த படம் வந்ததுக்கு பிறகு இன்னொரு படம் பாலான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது சார். அந்த படத்துக்கு அப்படி ஒரு ஓப்பனிங் என்னன்னு பார்த்தா, மீரா ஜாஸ்மின் அந்த படத்தில் இருக்குது. நம்ம நினச்சி பார்க்காத விஷயங்கள்லாம் சினிமாவில் தான் நடக்கும். பெரிய ப்ளஸ் சார், பெரிய ப்ளஸ்ஸு. அந்த அவங்களுடைய அந்த லுக்கு, அவங்களுடைய இது, அந்த அவ்வளோ அற்புதமாக 2 பேருக்கான அந்த பேர் அமைஞ்சது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு படத்தில். ரன் படத்துடைய வெற்றிக்கு முக்கியமான காரணம் எதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த ஃபஸ்ட் அந்த ஒன்லைன், ஸ்லீக்கான ஸ்டைலான ஒரு ஒன்லைன். நம்ம திட்டம் வச்சுருந்தோம் இல்லையா, இந்த படம் போன படம் மாதிரி இருக்கக்கூடாது, ஸ்லீக்காக இருக்கணும், ஸ்டைலாக இருக்கணும்,
ஒரு மாதிரி இருக்கணும்னு. அந்த ஸ்லீக் ஒன்லைன் ரத்தின சார் மாதிரி ஒரு ப்ரொடியூசர், ஜீவா சார் மாதிரி ஒரு கேமராமேன், மேடி இந்த மாதிரியான அழகான ஒரு மீரா ஜாஸ்மின் மாதிரி இப்படி ஒரு பேர், இந்த படத்தில் வித்யாசாகர் மாதிரி ஒரு சூப்பராக ஒரு சாங்ஸ் கொடுத்த ஒரு மியூசிக் டைரக்டர். அது வரைக்கும் அவர் அந்த மாதிரி பண்ணவே இல்லை. எல்லாமே அமையுதுன்னு சொல்லுவாங்களே சார், எல்லாமே அமைஞ்சதுன்னா என் லைஃப்லேயே ஆனந்தம் அது ஒரு சோல். அந்த கனவை நான் மறுபடியும் காணவே முடியாது, அதை நான் எடுக்கவே முடியாது. அதில் வேற அது உயிர், வேற ஒரு செட்டப், அதை விட்டுடலாம். இது இப்படி தான் இருக்கணும். இதுலேருந்து ஒரு எதையுமே மாற்ற முடியாது. அப்படி நானும் ஆனந்தம் முடித்து அந்த மூடு இருக்கலாம், அந்த மூடில் அப்பா விட்டால் அந்த கடல் தண்ணி மொத்தம் குடிச்சிடலண்டாங்கிற மாதிரி ஒரு பெரும் வேகம் மொத்தம் இந்த பண்ண போகிறோம்ல. இந்த படத்தை நம்ம மறுபடியும் 2வது படம் அப்படி ஒரு விஷயம் செய்ய போகிறோம்ல, ரத்தின சாருக்கு பண்ணுறோம்ல, அப்படி ஒரு பெருங்கனவோட போய் இந்த லிஸ்ட்டில் போய் சேர்ந்துனுண்டா, நம்மளும் ஒரு டைரக்டர் வந்துட்டான்டான்னு ஒரு இதை ஏற்படுத்தினுடான்னு அடங்காமல் 24 மணி நேரமும் ஆனந்தத்துலேயும் அப்படி தான் இருந்தேன். ஆனால் ரன்னில் பயந்து இருந்தேன். இன்னும் அங்கே மம்முட்டி இருந்தார், இங்கே ஜீவா சார், ரத்தின சார் மாதிரி ஒரு ப்ரொடியூசரு, ஒரு பெரும் பொறுப்பு கையில் கிடச்சிருக்கு. 2வது படம் ஜெயிச்சே ஆகணும். அதனால் என்ன தான் சொல்லுவேன் சார், இந்த ஊரில், இந்த சென்னையில் வேறு தொழிலெலாம் இருக்குது, இன்னும் வேறு மனிதர்கள்லாம் இங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க. அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. ப்ராமிஸாக சினிமா மட்டும்தான் இருக்குது, சினிமா சம்மந்தப்பட்ட ஆட்களை தான் நம்ம சந்திப்போம், சினிமா மட்டும்தான் பேசுகிறோம். அதான் சொல்லுவேன், இந்த படம் நடந்துகிட்ருக்கப்போ இந்த உலகத்தில் படத்துலேயும் சரி 2வது படத்துலையும் சரி எது நிகழ்ந்தாலும் எனக்கு விஷயம் கிடையாது. என் படம் என்னுடைய விஷயம். அது எடுக்கிறோம், எடிட் பண்ணுறோம், இது பண்ணுறோம். நீங்கள் நிறைய பார்த்துட்டு வந்துருப்பீங்க, பாரதிய சார் அப்படி பார்த்துருப்பீங்க. நல்ல கதை கிடச்சிச்சின்னா அதே மாதிரி வண்டி நிற்காது. ஏதாவது சீனில் இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா தான் ப்ரோக்ராம் போட்டால் கோபமாக வரும். இதையும் முன்னாடியே கொண்டு வந்து போட்ட இது லேட்டாக எடுப்போம், தள்ளி போடுவோம், சோம்பேத்தனப்படுவோம், பயப்படுவோம், ஆஃபீஸுக்கு லேட்டாக வருவோம். டைமிங்னா காலையில் அந்த ஜீவா சாருடைய டைமிங்கெல்லாம் வெத்த அரட்டை, வேறு எதாவது பேசுகிறது, யாராவது குறை சொல்கிறது எதுவுமே இருக்காது சார். வெரி சின்சியர் இருக்கேன். ஐயோ செம்ம சின்சியர். பாடலாசிரியர் முத்துக்குமாரை எந்த அளவு மிஸ் பண்ணுறீங்க? அவன் ஒரு கண்ணதாசன். ஒரு டயத்துக்கு பிறகெல்லாம் நம்ம கூடவே என்னென்னா ட்ராவலில் போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அப்படி எழுதுறது போய் சொல்கிறதுக்கு வந்துடுச்சு. டக்கடன்னு இங்கேருந்து ஆம்பூர் போகிற கேப்பில் சாங் முடிஞ்சிடும். இன்னும் கொஞ்ச நாள் இருக்க வேண்டிய ஒரு ஆள், ஏதோ காலம் நல்ல கவிஞன் காலம் கம்மியாக தான் கொடுக்கும் போருக்கு, அது ஏதோ விதின்னு நினைக்கிறேன். மிக அற்புதமான கவிஞன். நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ரொம்ப அந்த திரடி விதியில் தேவதை வந்தால் எல்லா பாட்டுமே எழுதி போட்டது, எல்லாமே எழுதி தான் சாங்காக மாறினேன். இது ஒரு காலகட்டத்தில் தமிழ் சினிமாவுடைய க்ரீம் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாரும் உங்களுக்கு மிக நெருக்கமான நண்பர்கள் ஆகிட்டாங்க. ஒரு பக்கம் மணிரத்னம், இன்னொரு பக்கம் சங்கர், இன்னொரு பக்கம் மிஷ்கின். இவங்களோட பேசும்போது எப்போதாவது இந்த ரன் படத்தை பற்றி நீங்கள் பேசியிருக்கீங்களா? எல்லாமே இந்த படத்துக்கு அமைஞ்சதுன்னு சொன்ன மாதிரி, இந்த படத்தை பார்க்குறதுக்காக ரத்ன சார் கம்பெனியில் படம் பண்ணதுனால ஒரு பக்கம் சங்கர் சார் படம் பார்க்க வந்துட்டார். படத்துடைய ப்ரிவியூ போடும்போது மேடி இருக்கிறதுனால மணி சார் வந்துட்டார். மணி சார் படம் பார்த்துட்டு என்னடா சொல்லுவார்னு எனக்கு சங்கர் சார் என்னடா சொல்ல போகிறாரு. சங்கர் சார்லாம் படம் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு பதட்டமாக இருக்குது. அப்போல்லாம் சங்கர் சார்னால் எப்படி சார் கண்டினியூவாக எல்லாமே ஹிட்டு, உங்கள் பாரதிய சார் 5 ஹிட்டு கொடுத்த மாதிரி கண்டினியூவாக 5 ஹிட்டு. இப்போ சார் உள்ள படம் பார்த்துட்டு இருக்காருன்னா எனக்கு பதட்டமாக இருக்குது. இது தப்பா, இது சரியா, இது ஒத்துப்பாங்களா? நினச்சி வெளியில் போயிட்டேன். அவர் காமெடி சீன்லாம் பயங்கரமாக சிரிச்சு தான் இருக்கார். இருந்தாலும் எனக்கு பயமாக இருக்குது. நான் வெளியில் போய் அப்போது மெடிடேஷன் ஒரு இடத்துல நடக்கும், அங்கே போய் சிட்டிங் அட்டன் பண்ணிவிட்டு திரும்பி வரேன். அப்போ வெளியில் சார் படத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கார். நல்லா நானும் பாலேஷ் சார் எல்லாமே தெரிஞ்சதுனால என்கிட்ட படத்தை பற்றி சங்கர் சார் நல்லா இருக்கேன் சொல்லிட்டு இருக்கார். அப்போ கரெக்டாக மணி சார் வந்தார். படம் பார்த்துட்டு திரும்பி வந்தப்போ என்ன சொல்லுவார் சொன்னாலும் பதட்டமாக இருந்துச்சு. நல்லா இருக்கு இவ்வளோ தான் சொல்லிட்டு போயிட்டார். அவரோட நைட்டு தான் அது. அந்த ஷோ முடிச்சு மேடி அங்கே போயிட்டு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மணி சார் கூட தான் இருக்கேன், சாப்பிட்டுட்ருக்கேன், இந்த கேப்பில் தான் பேசுகிறேன், ப்ராமிசிங் டைரக்டர்னு சொன்னார். அந்த வேர்டு பயங்கர சந்தோஷம். ஆனால் என்னென்னு புரியல. அந்த நேரத்துக்கு ஃபோன் பண்ணி பாலேஷ் சாருக்கு அந்த வார்த்தை என்ன அர்த்தம் அப்படிலாம் கேட்டுருந்தேன். அதுக்கப்புறம் இப்போது வாரியர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த கேப்பில் சாருக்கு பேசுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சப்போ அப்போ சொன்னார், ரன் அது கிளாஸ் அப்படின்னார். மணி சார் வாயிலேருந்து அது கிளாஸ். படம் பார்த்து போனால் இல்லை சார், லேட்டாக எனக்கு தெரிஞ்சது. பிரியா அப்போல்லாம் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். ஏதோ படம் பார்க்கறதுக்காக நான் ப்ரிவியூ போயிருக்கேன். அப்போ அவங்க செட்டாக அவங்க வந்திருக்காங்க. பிரியா சொன்னாங்க, சார் உங்கள் படம் பார்த்துட்டு சார் எங்ககிட்ட மறுநாள் நம்மலாம் படம் பார்த்துட்டு வந்தால் சொல்லுவோம்ல, இந்த மாதிரி ஒருத்தன் பண்ணியிருக்கான், இந்த சீனியான்னு சீனில் சொல்ல ஆரம்பிச்சாரான். சார் நீங்கள் சொல்லாதீங்க சார், இல்லை இந்த ஒரு சீன் மட்டும் சொல்லிடுறேன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் சாரை கண்ட்ரோல் பண்ணி நாங்கள் போய் சத்யேந்திரில் படம் பார்த்தோம். அப்போ அப்படி ஒரு வார்த்தைலாம் கேட்டால் நிற்க முடியுமா நம்மளால்? அப்பா ஏதோ ஒன்று பண்ணியிருக்கேன்ப்பா
அதுக்கு மாதிரி ஒரு அவ்வளோ சந்தோஷம் கொடுக்கும். மிஸ்கின் வந்து ரன் பற்றி சொல்லுவார், ஓடி போய் சட்டை க்ளோஸ் பண்ணுறதை பற்றி சொல்லுவார். மிஸ்கின் எடுக்கிறது மட்டும்தான் படம். இல்லை அக்ரகுருசா எடுக்கிறது படம். மிஸ்கின் இருந்தாலும் பாராட்டு வாங்குறது சாதாரண விஷயம் இல்லை சார். மிஸ்கின் பாராட்டுற மாதிரி ஒரு படத்தை லைஃப்லாம் எடுத்துடணும். முதல்ல அப்படியே வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேட்கும்போது ஏதோ அங்கே ஒரு சின்னதாக ஒரு இது நடக்கும்போது என்ன பண்ணுவோன்னா, நல்ல ஒரு மியூசிக் வந்து கார்த்தி இந்த மாதிரிலாம் கௌதம் அழகாக செட் பண்ணுவார். அப்போ அந்த சாங்கெல்லாம் போயிட்டு இருக்கும்போது மணிசாருடைய சாங் ஒன்று போச்சுன்னா, மணிசார் சாங்கை எங்கெங்கே மஞ்சம் கொண்ட தென்றலுக்கு எங்கேயோ கேட்டிருக்கோம். அவர் வீட்டில் அங்கே உட்காந்து ஏதோ சாப்பிட்டுட்டு இவ்வளோ டேரக்டர்ஸ் இருக்கும்போது இங்கே தான் உட்காந்து கேட்குறோமா, இது எங்கேயோ கேட்ட மாட்டேன் அந்த பாட்டை மணிசார் கூடயே உட்காந்து அவர் வீட்டிலே கேட்குறோமா. முடிச்சதுக்கு பிறகு இது எப்படி சார் இந்த சாங்கு, இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் கேட்டிங்களா வெற்றி யாரோட இந்த கொஸ்டின் கேட்டால், வாட் வெற்றி இளையராஜா சார்ட்ட ஆல்டர்னேட்டிவா கொடுத்தா பத்தாதானே வாங்கிட்டு வருவோம். இந்த சாங் பண்ணும்போது ஷூட் பண்ணும்போது என்ன நடந்துச்சு அதெல்லாம் சொல்லுவார்ல, அப்படியே பார்த்துட்டு இருக்க வேண்டியதுதான். அது ஒரு கனவுலகத்தில் இருக்க மாதிரி தான் இருக்கும். என்ன சார் நம்ம லைஃப்பில் எல்லாத்தையும் தாண்டி எனக்கு என்ன சந்தோஷம்னா, எனக்கு எல்லாம் என்னென்னா பாக்யராஜ் சார்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அவர்கிட்ட டிஸ்கஷன் ரூமுக்குள்ளே அங்கே போயிட மாட்டோமா. ஆமாம், 8 பேர் 10 பேர் அந்த சாப்பிட்றதுக்காக மதிய கேப்பில் வரும்போது நான் நிற்பேன். அப்போல்லாம் சேரல, அவர்கிட்ட சேரணும்னு நிற்கிறேன். எங்கள் ஊர் வந்து பாலாஜின்னு சொல்லிட்டு அவரு தான் அங்கே அசிஸ்டண்டாக இருக்கார். அவங்க என்ன பேசிக்கிட்டாங்க உள்ளே, அவங்களாம் டைரக்டர் இப்படி சொன்னார்லடா சொல்லிட்டு சாப்பிட போகிறதுக்காக அந்த பாண்டி பஜாரை கிராஸ் பண்ணி ஜீவா பார்க் வழியாக அங்கே சாப்பிட்றதுக்கு ஆந்திரா மெஸ்ஸில் இங்கே சாப்பிட்றதுக்கு வர்றாங்க. நானும் கூட போகிறேன். இவர் கூட இருக்கிறதுனால அவங்க யாருன்னு கேட்க மாட்டாங்க. நான் இருக்கும்போது எல்லாமே பேசுவாங்க. இதுக்குள்ளே நம்ம எப்படா போக போகிறோம், அங்கே உள்ளே என்ன நடக்குது, இதுக்குள்ளே போய் உட்காந்துட மாட்டோமா. இந்த பேர் இயக்கம் உள்ளே இருந்துகிட்டே இருக்கும். நான் ஆனந்த ரன்னு முடிச்சு சாரை பார்க்கறதுக்காக போகிறேன். அப்போது மற்ற எல்லா அசிஸ்டன்ஸையும் வெளியில் அனுப்பிட்டு என்னை உள்ளே கூப்பிட்றாரு. நான் இதுக்குள்ளே வந்துட மாட்டோமான்னு ஏங்கின காலம் போய் என்னை கூப்பிட்டு வச்சு அவர் பேசுகிறார்ல, அது எனக்கு பெரிய சந்தோஷம். நம்ம ஆஃபீஸுக்கு வந்துட்டு இங்கே நீ கதை சொல்லு, அடுத்து என்ன கதை பண்ண போகிறேன், அதுக்குள்ளே நான் எதை கான்ட்ரிபியூட் பண்ணுற முடியுமா பார்க்குறேன் சொல்லிட்டு இங்கே வருவாங்கள்ல, அது மிகப்பெரிய ஒரு வெற்றி தோல்வி என்னென்னமோ வந்திருக்கலாம் போயிருக்கலாம், எல்லாத்தையும் தாண்டி சார் ஒரு விஷயத்தை நோக்கி வந்து யாரையோ நம்ம ஆளுமைகளாக அவ்வளோ கனவாக நினச்சவங்களோட நம்ம ட்ராவல் பண்ணுறோம்ல, இதுதான் பெரிய வாய்ப்பு. ஆமாம் ஆமாம். அந்த நண்பர்கள் வட்டாரத்தில் உங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர் அப்படின்னு சங்கரையும் கௌதம் வாசுதேவன் சொல்லலாமா? 100%. கௌதம் ஃப்ரெண்ட்லியாக அப்படி இருக்கும். அவர் சங்கர் சார்லாம் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்துட மாட்டோமான்னு ஏங்கின டைம் இருக்குது. என்னுடைய ரூம்மேட் அந்த வசந்த பாலன்லாம் அங்கே ஒர்க் பண்ணாங்க. அவர்கிட்ட இருந்து வந்த வெங்கடேஷ் சார் தான் நான் ஒர்க் பண்ணேன். சங்கர் சார் ஒரு டயத்தில் என்னென்னா அவர் எவ்வளோ பெரிய இந்திய சினிமாவுடைய ஒரு மாஸ்டர் தானே அவரும். அவர் ஒவ்வொரு படமும் அது எந்திரன் மாதிரி ஒரு படம்ல சார். ராஜமௌலிக்கெல்லாம் இன்றைக்கி இவ்வளோ பெரிய இந்தியா மொத்தமும் அவ்வளோ பேசப்படுறவராக இருக்காருன்னா, நம்ம ஊரில் முதலே ஒரு ராஜமௌலி உருவாயிட்டார் இல்லையா. அது ராஜமௌலி சங்கருடைய ஃபேன் தான். ஆமாம், ஃபேன் தானே. அது நான் என் கண்ணு முன்னாடியே சொல்லியே நானே கேட்டிருக்கேன். எனக்கும் அவ்வளோ பிடிக்கும். முதல்ல எப்படின்னா ஒரு குருஸ்தானம் அவர்கிட்டலாம் சேரலைங்கிற ஒரு மூடு. இப்போ என்னென்னா பயங்கர ஃப்ரெண்டுன்னு நான் சொல்லலாம். அவர் சார் அப்படி தான் என்னையும் சொல்லுவார். அவ்வளோ தூரத்துக்கு நான் உரிமை எடுத்துக்கிட்டு நான் சொல்கிறேன். அவரும் சினிமான்னு இருப்பாங்க. பேச ஆரம்பித்தா அவர் ஒன்று சொல்ல நம்ம ஒன்று சொல்ல சிரித்து அது டைம் போகிறதே தெரியாது. 1 மணி நேரமாக இருக்கும், 2 மணி நேரமாக இருக்கும் ஃபோனில். அப்படி தான் பேசிகிட்டு இருப்போம். இன்றைக்கும் மிக அற்புதமான ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு வச்சுருக்காங்க. அந்நியன் டயத்துலேயே அவர் சொல்லுவார். அதுக்கு முன்னாடி நம்ம பசங்களும் கூட அசிஸ்டன்ஸாக வரவங்க, புதுசாக வந்தவங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க சார், நம்மளுக்கு ஒரு சின்னதாக செட்பேக் ஆகும்போது ஃப்ளாப் ஆகும்போது தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பேசுவாங்க. கொஞ்சம் சினிமா மாறி இருக்கு சார் அப்படி நம்மளுடைய நம்பிக்கையை குலைப்பாங்க. அந்த காலகட்டத்தை கடந்து வர்றதான் பெரிய விஷயம். பாரதிராஜ் சார் நடந்திருக்கும், பாக்யராஜ் சார் நடந்திருக்கும், எல்லாருக்கும் நடந்திருக்கும். அது நடக்காதவங்களே இங்கே கிடையாது. அதையும் தாண்டி இங்கே நிற்கிறது தானே விஷயம். நல்ல சங்கர் சார்லாம் என்னென்னா இப்போல்லாம் நண்பர்னு சொல்கிறதா, பிரதர்னு சொல்கிறதா, என்னென்னமோ சொல்லிக்கலாம் சார். அந்தளவுக்கு தான் அவங்களோட எல்லாம் பல படைப்பாளிகளால் தங்களுடைய படத்தினுடைய வெற்றி தோல்வியை ஏன் சரியாக கணிக்க முடியறதில்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மிஸ் ஆகிறது ஸ்கிரிப்ட்லேயே இல்லை சார், வேறு எதுலேயுமே இல்லை. ஸ்கிரிப்ட் அது சரியாக இருந்துட்டா அதுதான் ஹார்ட்டு. அது கரெக்டாக இருந்துட்டா மற்ற எல்லாருடைய விஷயமும் பாசிட்டிவாக தான் இருக்கும். அது சரியாக இல்லாட்டினா எவ்வளோ பெரிய மாஸ்டர்ஸ் உள்ளே வந்தாலும் சரி தான், அது ஒன்றுமே பண்ண முடியாது. அது எல்லாருக்கும் நிகழ்கிறது தான். பீமாவுடைய தோழிக்கு ஒன்று சொல்கிறேன். நம்ம சைடில் திரும்பி ஓகேவா அப்படின்னு என்னைக்காவது கேட்டோம்னா
உங்களுக்கு சந்தேகம் அங்கே தப்பு இருக்குன்னு அர்த்தம். இவங்க நம்பிக்கை நம்ம ஊட்டுறாங்க, நம்ம நம்பிக்கை இல்லை, உள்ள இல்லை, நம்ம நம்பிக்கை வெளியிலேருந்து தேடுறோம். வேற யாராவது சொல்ல மாட்டாங்களா? சொல்லுன்னு பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு ஆதாரம் கேட்குறோம், கம்பல் பண்ணுறோம். சொல்லியா பத்தலை, இன்னும்ங்கிறோம். இங்கே எடுக்கலை, வீக்காக இருக்குது, பக்கத்தில் ஹாட்ஸ்பாட் கேட்குது, வேற யாராவது கொடுங்க, நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்கா இல்லைன்னு கேட்கக்கூடாது, நல்லா இருக்குல்ல அவனை கம்பல் பண்ணுறது, சொல்ல வைக்கிறது. எப்பெல்லாம் நம்மளுக்கு சந்தேகம் இருக்கோ அன்னைக்கு நம்மளுக்கே தெரியும் சார், தெரியாமல் இல்லை, ஒரு டயத்துக்கு பிறகு ஒன்றும் பண்ண முடியாது, காப்பாற்ற முடியாது, நம்மளுக்கே தெரியும், கொஞ்சம் ஓரளவு தெரியும். ஆனால் நடிப்போம், கொஞ்சம் அந்த பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் போடுவோம். நம்ம நிஜமாக சொல்லணுன்னா, நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், தெரிஞ்சிச்சு, எனக்கு முதலே தெரிஞ்சிச்சு. பீமா 1000 முறையாவது கேட்டிருப்பேன், கிளைமேக்ஸ் ஓகேவா, கிளைமேக்ஸ் ஓகேவா, கிளைமேக்ஸ் ஓகேவா. ஓகே இல்லைன்னு எனக்கு தெரியுது, ஆனால் புதுசாக இருக்குங்க, ராம்கோருமா படம் மாதிரி இருக்குங்க, ஆளாளுக்கு என்னென்னமோ சொல்கிறாங்க. ஏங்க கத்தி எடுத்தேன், கத்தியால் தான் சாவான். யார் கேட்டால் அந்த பழமொழியெல்லாம், யார் கேட்டால் அந்த தத்துவம்லாம்? டேய் எப்படி இருக்குது, 10 நிமிஷத்தில் என்ன ஷாக்கிங் கொடுத்துட்டீங்க சார். அதுக்கு ஒரு ரசிகருக்கு இருப்பான். ஆனால் என்ன ஃபாலோ பண்ணுறவங்க, ரன்னு பார்த்தவங்க, சண்டைக்கோழி பார்த்தவங்க, இதை பார்த்தா என்ன பார்ப்பாங்க? பீமான் டைட்டிலு, அவன் கிளைமேக்ஸில் சாகிறது விரும்புவாங்களா? செத்தாலும் எந்திரிக்கணும், அது என்னவோப்பா லாஜிக்கெல்லாம் பார்க்காத. கடலுக்குள்ளே விழுந்து நான் கேஜிஎஃப் செத்து போயிட்டான்னு சொன்னாங்க, திருப்பி எந்திரிச்சு வரான். ஜனங்களுக்கு தான் வேணும், நோ லாஜிக். இந்த மாதிரி படம் பண்ணணும்னு நீ முடிவு பண்ணிட்டேன்னா எல்லாத்தையும் மூட்டை கட்டி வை. ஒன்றை ஃபாலோ பண்ணுறாங்க ஒருத்தங்க. இந்த படத்தில் அப்படி ஒரு ஃபைட்டை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கான். பீமான் டைட்டிலோட அந்த படத்துக்கு வர்றான், அவன் கிளாப்ஸ் அடிக்கிறதுக்கும் பயங்கரமாக கை தட்டுறதுக்கு ரெடியாக இருக்கான். நீ சும்மா கிளாசிக்காக இந்த மாதிரியான முடிவை நோக்கி தான் போவேன், அந்த போய் லாஜிக்கலாக விலைக்கே ஆகாது. அது நமக்கு தெரியும் சார். ரஜினி பண்ணால் ரஜினி படமாக ஃபாலோ பண்ணு, ரஜினி படமாக கமல் படமாக அந்த கன்ஃபியூஸ் எல்லாம் போகாத, அது வேணாம். ஒரு பார்வை தான், ஒரே மூடு தான், நீ யாரை பற்றியும் கவலைப்படக்கூடாது. உன் படத்துக்குள்ளே என்ன வேணும் அதை நீ யோசி, அதை கண்டுபிடி. நான் கண்டுபிடிக்க தவறிட்டேன், தப்பாக ஒரு அங்கே பொருந்தாத ஒன்றை கொண்டு வந்து வச்சா வண்டி கிளம்பாதில்ல. அது நான் டீசல் வண்டி ஓட்டிகிட்டு இருக்க பெட்ரோல் ஊற்றுனா முடிஞ்சது, கதை முடிஞ்சிச்சுல, அங்கே ஆயிடுச்சு, அது ஒர்க் ஆகலை. அதுதான் முக்கியம். மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருந்தாலும் ஒரே ஒரு திரைப்படத்தினுடைய தோல்வி அந்த இயக்குனருக்கான பிம்பத்தை சரசரன்னு கீழே இறக்கிறதுக்கு பல பேரும் முயற்சி பண்ணுறாங்க. இந்த போக்கை எப்படி பார்க்குறீங்க? அதுலேருந்து யாருமே தப்பிக்க முடியாது. ரசிக்கிறாங்க சார், ரசிக்கிறாங்க. ஏன்னா இந்த உயரம் அவங்க எதிர்பார்க்காதது. அவர் வாழ்க்கையில் அவரே திரும்ப 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 ஒர்க் பண்ணி செஞ்சு அப்படி சேர்ந்தது. ஒரு கோவம் ஆட்டோமேட்டிக்காகவே எல்லாருக்குமே தொடர்ந்து ஜெயிக்கிறவங்க மேலே ஏற்படுது சார். எப்படா வெயிட் பண்ணுறாங்க, ஒரு மனிதனுடைய மரணத்துக்காக காத்துட்ருக்க மாதிரி. ஒரு சக வெற்றியாளர், ஒரு மிகப்பெரிய படைப்பாளி தோத்துட்டா அது ரசிக்கிறதுக்காகவும் ரகசியமாக கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான் சார். தொழிலன் இன்னொருத்துக்கு வேறு ஃபோன் பண்ணி வேறு கேட்குறான், கன்ஃபார்மாக சார் எந்த லெவலு, அப்படியா அந்த லெவலா, இதுக்கு முன்னாடி இந்த 4 தோல்விகளை ஒப்பிட்டு ரசனையாக அப்படியே ஒரு வேட்டை நாயுடைய போக்கில் அதை அப்படியே கேட்குறாங்க, அதை ரசிக்கிறாங்க. என்னென்னா அந்த மனநிலையே சார் அது அதை கண்டுக்காமல் காதில் வாங்காமல். சிரஞ்சீவி சார் நல்லா சொன்னார் ஒரு நல்ல ஒரு இன்டர்வியூவில். நான் எப்படி இந்த இடத்துக்கு சேர்ந்தேன்னா, மேலே ஏறும்போது முடியாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு இது சொல்லும், இன்னும் பிடிச்சி இழுக்கும், அங்கே போகாதன்னு சொல்லும், இங்கே சுகமாக தானே இருக்குன்னு சொல்லும். இந்த சத்தம்லாம் கேட்டே இருக்கும். அதை தாண்டி 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 ஏறி வர்றதுக்குள்ளே பெரும்பாடு அது. காது கேட்காமல் இருக்கணும், எதை பற்றியும் கண்டுக்கக்கூடாது, எதையும் ஏற்றிக்கக்கூடாது. இந்த உலகம் அப்படி தான் சொல்லிட்டே இருக்கும். அதுக்கு சோம்பேறிங்க, வேலை கிடைக்காதவன், வேலை பார்த்து பாதியில் அடிபட்டு உட்காந்தவன், கை போனவன், காலு போனவன் எல்லாமே இங்கே இருக்கான். கரெக்டாக சொல்லுவார் ராஜ் மாஸ்டர். நல்லா எடுத்துட்டு அந்த பாட்டை, சும்மா இருக்கிறவன் எதாவது சொல்லிட்டு போயிடுவான் அப்படிம்பாரு. அவனுக்காக வேலை பார்க்கணுப்பா அப்படிம்பாங்க. அது இப்போ ரொம்ப நிறையா இருக்குது. அவங்க செட்டு சேர்ந்துறாங்க. அவங்க ஒரு 15 பேரோ 20 பேர் அவங்க அப்படியே என்னென்னா அப்படியே பரவி இருக்காங்க. அப்படியே அவங்களுக்கு அது சுகமாக இருக்குது. அதை ரசிக்கிறாங்க, அதை நிறைய விரும்புகிறாங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் தான் சார். உங்களுக்கு நம்ப மாட்டீங்க, நான் ஒன்று சொல்கிறேன், பயமாக இருக்கும் கேட்குறதுக்கு. ஒரு முக்கியமான டைரக்டர், அவர் இறந்துட்டார் சமீபத்தில், இல்லை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அவர் என்னுடைய படம் தோத்த டயத்தில் மேடையில் நல்ல சந்தோஷமான மூடில் இருக்கேன். அந்த கிராஸ் எனக்கு வெற்றி தோல்வி எல்லாம் ஒன்று தான். டேய் உனக்கு தாண்டா பிரச்சனை, எனக்கு அது பிரச்சனையே இல்லை. எனக்கு கடன் இருக்கா, எனக்கு ஆஃபீஸ் இருக்கா இல்லையா, வீடு அடமானம் வச்சுட்டானா, இதெல்லாம் நான் வந்தப்போ எல்லாத்தையுமே எடுத்து வந்தேன். நான் எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருப்பேன். இந்த ரேஞ்ச் ரோவரில் போனது ஒன்று தான், நடந்து போனது ஒன்று தான், இப்போ இந்த வண்டியில் போகிறது ஒன்று தான். எனக்கு எல்லா ட்ராவலும் எனக்கு ஒன்று தான். எனக்கு என் கையில் கவிதை இருக்குது, நல்ல நண்பர்கள் இருக்காங்க,
இந்த மொத்த உலகமும் என் கையில் இருக்குது, இன்னும் நான் நிறைய செய்வேன் அப்படிலாம் எனக்கு நம்பிக்கை இருக்கும். சார் அந்த கிராஸ் பண்ணுற கேப்பில் ஒரு வார்த்தை சொன்னார் சார், லிங்குசாமி அவுட்டோர்லாம் போனீங்கன்னா தனியாக தங்காதீங்க. ஏது சொல்கிறான் சொல்லிட்டு போகிறான் சார். அப்போ என் படம் தோற்றுருக்கான். செல்வமணி சார் உதவி சொன்னார். அவர்கிட்ட எல்லா உதவியும் வாங்கிக்கிற ஒரு ஆள், அவருடைய கூடவே பயணித்த ஒரு நண்பன். அவருடைய படம் உள்ள சத்தம் போடுறாங்க, படம் ஓடல. கண்டினியூவாக செம்பருத்தி வரைக்கும் ஹிட்டு, 3 படம் வரைக்கும் ஹிட்டு. 4வது படம் ஃப்ளாப்பு, படம் ஓடல, சரியில்லை. ஆமாம், வெளியில் வந்துட்டு வண்டி எடுத்தப்ப சார் தொலைஞ்சாண்ட செல்வமணி அப்படின்னு கிக் பண்ணுறான். அவனுக்கு எல்லா உதவியும் பண்ணியிருக்காரு. அவ்வளோ வைக்கிறோம். நீ யாருக்கு உதவி பண்ணுறீங்களோ, நிறைய செய்கிறீங்களோ, அவங்க வரைக்குமே அப்படி தான் இருக்காங்க. நம்ம நல்லா கவனிச்சுப்போம், எல்லாமே பண்ணுவோம். நம்ம ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஆஃபீஸ் பாய் நம்ம ஆஃபீஸ்க்கு ஒரு ரைடு வந்திருக்கு. வெளியிலேருந்து நம்ம கோடை ஏற்றுவதுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறா, அப்படி அண்ணா மாட்டினாங்கண்ணே 2 பேரும் தெரியுமா, ரைடு போயிட்டுருக்கு ஆஃபீஸில் அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த மாதிரி நபர்கள் எழுதுகிற இடத்துல நீங்கள் சொன்னீங்களே, யாரெல்லாம் நம்மகிட்டேருந்து உதவி நிறைய வாங்கியிருக்காங்களோ, யாரெல்லாம் வந்து நம்ம கூட இருந்திருக்காங்களோ, இந்த ஏரியா பேச ஆரம்பித்தா சார் இந்த உலகம் நம்மளுக்கு விச செடி உள்ள காட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதை தாண்டி வெளிச்சமான மனிதர்கள், நிறைய கனவான விஷயங்கள், ரொம்ப அன்பானவர்கள் எல்லாம் கூட இங்கே நிறைய இருக்காங்க. இந்த நம்ம சந்திக்கிறதுல எத்தனை % கணக்கு இருக்குங்கிறத பொறுத்து தான், நம்ம அதை எவ்வளோ தூரத்துக்கு எடுத்துக்கிறத பொறுத்து தான் இது இருந்துகிட்டே தான் இருக்கும். இதை தாண்டி தான், இவங்களெல்லாம் தாண்டி, இவ்வளவு நெகட்டிவ்களையும் தாண்டி நம்ம மாபெரும் உழைப்பை நம்ம வைக்கணும். காலம் நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் ஒத்தும் வரணும். அந்த நேரத்துக்கு அவங்க இன்னும் அதை வந்து இன்னும் சந்தோஷப்படுத்துறதுக்கும், அந்த காலகட்டத்தில் தான் சார் நம்மளை நெருங்கவே முடியலைங்கிறவன் நம்ம சொந்தமாக கூட இருப்பான். அவன்லாம் புதுசாக இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிப்பான். நானே அட்வைஸ் பண்ணியிருக்கேன், அவர் கேட்க மாட்டார் அப்படின்னு சொல்லுவான். அதே மாதிரி வந்து அவங்க அந்த நேரத்தில் சந்திக்கிறதுக்காக வருவாங்க. எப்பயுமே நம்மளை சந்திக்க முடியாமல் போனவன் இந்த நேரத்தில் போனால் சந்திச்சிடலான்னு வருவான். மாயாக பார்த்துருப்பான். அவன் வந்து புதுசாக ஒரு இடத்துல நம்மளை பார்த்துட்டு வந்து நம்ம எப்படி இருக்கோம், தள்ளி இருந்து மட்டும் கேட்க மட்டும் கூடாது, ஸ்ட்ரைட்டாக போய் பார்த்து வருவோன்னு வருவான். அப்போ நம்மளுடைய சிரிப்பும் நம்மளோட சந்தோஷமாக அவனை பயங்கர துன்புறுத்தும். சொன்னாங்க இப்படியெல்லாம், ஆனால் சிரிச்சிட்டு இருக்கான், ராஜா மாதிரி உட்காந்துருக்கான், எதுவுமே தெரியலையேங்க, என்னடா விஷயம் பதறுவான் சார். நம்ம சந்தோஷம் அவனை பதறத்தை கொடுக்கும். இன்னும் கூடவே அவன் இத்தனை பேர் இருக்காங்க, சாப்பிட்றாரு, மதியம் பேசுகிறாரு, நல்லா கவிதை சொல்கிறாரு. அப்படி தான் அவங்க இருப்பாங்க. அவங்க இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. எல்லா காலத்துலையும் இருந்திருப்பாங்க. கூனி இருந்திருக்கு, இங்கே சகுனி இருந்திருக்காங்க. எல்லா காலகட்டத்துலேயும் இவங்க இருந்துகிட்டே இருப்பாங்க சார். இவங்க தான் ஒரு ராமனை உருவாக்குவாங்க. இவங்க தான் வந்து பாண்டவர்களை வந்து அப்படி வச்சுப்பாங்க. காட்டி கொடுக்குற வந்து கூடவே இருந்த அவன் இருப்பான். அவன் எப்பயுமே இருப்பான். ஒத்தலோ ட்ராமாவில் வந்தவன் எந்த காரணமும் இல்லாமல் இருக்கிற ஒரு வில்லன் இருப்பான்ல, அவனுக்கு எந்த நோக்கமும் இல்லை. அவனுக்கு எதை கிடைச்சா கூட பரவாயில்ல, எது கிடைக்காது. எதுவுமே கிடைக்கல, நீ எப்படா அதுக்காக போய் வேலை பார்க்குற, அவனுக்காக அது இருக்குது இது இருக்குது இது சொன்னால் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. உனக்கு எதுவுமே இல்லையா, என்டர்டெயின்மெண்ட். அந்த ஒத்தல்லோ கதையில் வர்ற என்டர்டெயின்மெண்ட் மாதிரி இருக்கிறவன் தான் இப்போல்லாம் இருக்கான். அவனை பற்றி கவலையே படக்கூடாது, நம்ம திரும்பி கூட பார்க்கக்கூடாது. பாவம், கை போனவன், கால் போனவன், மன ஊனம் உள்ளவன், வந்து முடியாதவன், வந்து சேராதவன், அவங்கள பார்த்து இறக்கம்தான் பண்ணணும். அவங்களுக்கு இன்னும் கூடுதலாக ஏதாவது கிளாஸ் கொடுத்து அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஏதாவது செஞ்சு அவங்க அங்கேருந்து எடுத்து வரணும். அவங்க பாவம், பள்ளத்தை நோக்கியே பார்வை இருந்துகிட்டே இருக்கு. வானம் அவங்க கண்ணில் என்றைக்குமே படுறதில்லை. நல்ல ஒரு மலைத்துளி அவங்க பார்த்ததே இல்லை. நல்ல ஒரு ஏர், நல்ல ஒரு காற்று அவங்க சுதாரிச்சதே கிடையாது. அதனால் வாழ்க்கை மொத்தமும் அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அவங்கள குறித்து நான் இறக்கப்படுறேன். அது வந்து இவங்கெல்லாம் கிரேட் மாஸ்டர்ஸ். அவங்களுடைய தூசி கூட அவங்க மேலே படக்கூடாது, அதை அவங்க பொருட்படுத்தவே கூடாது. அப்படி தட்டிட்டு அவங்களாம் போயிட்டே இருக்கணும். அதுதான் நான் 18 சீனு ஷூட் பண்ணோம். படத்தில் குறைந்தபட்சம் ஒரு 12-13 சீன் வந்துருச்சு. ஒரு 4 சீனு போனதுக்கு கோவம். இது போன்ற விமர்சகர்கிட்டேருந்து இந்த படைப்பாளிகள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம்ன்றது என்ன? அதுதான் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் அரசியலுக்கு வந்த போதும் சந்திச்சிங்க, முதல்வர் ஆனதுக்கு பின்னாடியும் அவர் சந்திச்சிருக்கீங்க. எப்படி இருந்து அது சந்திப்பு? இப்போ முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகுன்னா பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.